மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் சென்னை புறநகரில் மிகவும் புகழ்பெற்ற பார்வதி தேவியின் தவம் மற்றும் திருமண வரத்திற்கு பிரபலமான அம்மன் திருத்தலமாக விளங்குகிறது. இதை சிறப்பு பிரார்த்தனை தலமாகவும், திருமண பிரச்சினை, குழந்தை பாக்கியம், திருமண வரம் ஆகியவற்றுக்கு சிறப்பாக பிரார்த்தனை செய்யும் தலமாக பக்தர்கள் நம்புகின்றனர். தலம் மற்றும் இடம்: மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் சென்னைக்கு தென்மேற்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாங்காடு என்ற ஊரில் அமைந்துள்ளது. பூந்தமல்லி புதுப்பேட்டை சாலையில் அமைந்திருக்கும் இது சென்னைக்கு அருகிலுள்ள முக்கிய அம்மன் திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு பெயர் எப்படி வந்தது? மாங்காடு என்ற பெயர் பழங்காலத்தில் இங்கு மாமரங்கள் நிறைந்த காடு இருந்ததால் மாகாடு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே இடத்தில் பார்வதி தேவி அக்னியின் மீது நின்று கடும் தவம் செய்ததால் இங்கு வழிபடும் அம்மன் மாங்காடு காமாட்சி அம்மன் அல்லது தவக்காமாட்சி என்றும் அழைக்கப்படுகிறாள். புராண வரலாறு: மாங்காட்டில் பார்வதி தேவி, உமையவள், சிவபெருமானை மீண்டும் காண வேண்டி 5 அக்னி குண்டங்களுக்கு நடுவே ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தார் என்பது இத்தலத்தின் முக்கிய கதை. இந்த தவத்தின் காரணமாக சிவபெருமான் மனமிறங்கி பின்பு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில் காமாட்சி அம்மனாக திருமணம் செய்து கொண்டார் என்று புராண கதை சொல்கிறது. கோவில் அம்சங்கள்: இக்கோயில் மூலஸ்தானத்தில் அம்பாள் 4 விதமான வடிவங்களில் தரிசிக்கப்படுகிறாள். ஸ்ரீசக்கர வடிவில் அம்பாள், பஞ்சலோகத்தால் ஆன காமாட்சி, அக்னியில் தவம் புரியும் காமாட்சி, காமாட்சி அம்மனுக்கு அருகில் அணையாமல் ஜோதி வடிவில் எரியும் காமாட்சி விளக்கு. கோயிலின் நடுவில் அர்த்தமேரு ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. இது சிவசக்தியின் சூட்சும வடிவமாகவும் தவசக்தியின் அடையாளமாகவும் வழிபடப்படுகிறது. இக்கோவிலை சோழ அரசர்கள் ஸ்ரீ வித்யா முறைப்படி அமைத்ததாக புராண குறிப்புகளிலும் தல வரலாற்றிலும் குறிப்பிடப்படுகிறது. ஆராதனை சிறப்புகள்: திருமண வரம் மாங்காடு. காமாட்சி அம்மனை திருமண தடை தீர்க்கும் தெய்வம், குழந்தை பாக்கியம், குடும்ப சந்தோஷம், வேண்டும் வரங்களை தரும் தாய் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சில காலம் வரை பக்தர்கள் விருத்தி பெற்ற வரம் கிடைத்தால் ஸ்ரீசக்கர மேருவை புனுகுவால் மெழுகுவேன் என வேண்டிக் கொள்வது பழக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. விசேஷ நாட்கள், தினங்கள்: செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். சிவராத்திரி, புரட்டாசி சனி, கார்த்திகை, தை திருமதுரகவி, ஆடி, செவ்வாய், வெள்ளி போன்ற விசேஷ நாட்களில் கூடுதல் பூஜைகள், திருமணம், காளியாட்டம், பொங்கல் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிறிய தகவல்: சென்னை பூந்தமல்லி புதுப்பேட்டை சாலையில் மாங்காடு ஸ்டாப் அருகில் கோவில் தெரியும். பொதுவாக பேருந்து, ரயிலில் வந்து ஆட்டோ, ரிக்ஷாவில் செல்லலாம். கோவில் வளாகத்தில் விநாயகர், முருகன், நவக்கிரகம், அண்ணன் திருமண விஷயம் தொடர்பான தனி சந்நிதிகளும் உள்ளன. மாங்காட்டு காமாட்சி அம்மனுக்கு ஜெபம் செய்ய அமைதியான எளிய மந்திரங்களை தினமும் 3, 9, 11, 108 முறை ஜபிக்கலாம். டைமிங் என்று கண்டிப்பில்லை. ஆனால் காலை, சாயங்காலத்தில் தீட்டு சுத்தியுடன் ஜபம் செய்வது சிறப்பு. 1. எளிய காமாட்சி அம்மன் ஜபம். இதை ஜபமாலை பிடித்து அம்பாள் படத்தை நேராக வைத்துக்கொண்டு ஜபிக்கலாம். ஓம் ஐம் க்ளீம் காமாட்சியே நமோ நமக. இதை ஒரு டவுன்லோட் மனதோடு ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும், காமாட்சி அம்மனே, என்னுடைய திருமண விபத்துகளை நீக்கி சீக்கிரம் நல்ல திருமண வரத்தை அருள் வேண்டும், என் குடும்பத்துக்கு சந்தோஷமும் ஆரோக்கியமும் தாரும் என்று உள்ளே தொடர்ந்து பிரார்த்திக்கலாம். 2. மாங்காடு காமாட்சி துதி, சிறிய துதி. ஜபத்துக்கு பிறகு இந்த துதியை 1 முதல் 3 முறை சொல்லலாம். மாங்கனியின் தீஞ்சுவையை: காமாட்சி மாங்காட்டு மாருதமே, காமாட்சி காணிக்கை ஏற்றிடுவாள், காமாட்சி கண்ணீரை துடைத்திடுவாள், காமாட்சி ஜபமாலை கைக்கொண்டாள், காமாட்சி ஜெகம்புகழும் ஜெயம் தருவாள், காமாட்சி. இந்த துதியை வெள்ளிக்கிழமைகளில் சொல்வது மிகவும் பிரபலமாக கடைபிடிக்கப்படுகிறது. 3. காஞ்சி மாங்காடு காமாட்சி அம்மன் 108 போற்றி, சுருக்க வடிவம். முழு 108 போற்றியை சொல்வது நன்றாக இருக்கும். ஆனால் நேரமில்லாவிட்டால் சில முக்கிய வரிகளை ஜபமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஓம் அருளுருவான அன்னையே போற்றி, ஓம் ஆதிபீடா பரமேஸ்வரியே போற்றி, ஓம் ஆதி காமாட்சியே போற்றி, ஓம் உயர்வாழ்வு தருவாய் போற்றி, ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி, ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி, ஓம் நன்மை அனைத்தும் அருள்வாய் போற்றி, ஓம் மகாசக்தியே தாயே போற்றி போற்றி. இவைகளை
நேரம் போகும்படி 3, 9, 11 முறை அல்லது ஏன் 108 முறை கூட சொல்லலாம். 4. ஜெப நேரம் நெறிமுறை எளியவை. காலை நீராடி துடைத்து சுத்தமான ஆடையில் அம்பாள் படத்துக்கு முன்னால் அமர்ந்து ஜெபம் செய்யலாம். ஜெபமாலை இல்லை என்றால் இதயத்தில் காமாட்சி காமாட்சி என்று மெதுவாக மூச்சோடு சேர்த்து ஜபிக்கலாம். முடிந்தால் 2 ரோஜாக் மலர் குங்கும குறும்பு வைத்து அர்ச்சனை செய்து அம்மன் விளக்கு ஏற்றி ஜபம் செய்வது மிகவும் பிரபலம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெப பிரார்த்தனை. காமாட்சி அம்மன் முன்னே நேராக நின்று சொல்லலாம். ஸ்ரீ மாங்காட்டு காமாட்சி அம்மனே, என் வாழ்க்கையில் திருமண விபத்துகளையும் குடும்ப தடைகளையும் நீக்கி எனக்கு கண்ணங்குளிரும் திருமண வாழ்க்கையை அருள வேண்டும். என் பெற்றோருக்கு ஆரோக்கியமும் என் வாழ்க்கைக்கு சந்தோஷமும் தர வேண்டும். உன்னுடைய கருணையால் இந்த ஜெபம் நிறைவேறட்டும் அம்மனே. நமசிவாய. இப்படி ஒரு எளிய மந்திரம் துதி ஜெபம் கலவையை தினமும் செய்தால் மாங்காடு காமாட்சி அம்மனின் கருணை அதிகரிப்பதாக நம்பிக்கை வலுத்து வருகிறது. விரும்பினால் உங்கள் திருமண குடும்ப விஷயத்துக்கு சிறப்பாக ஒரு குறுகிய 108 மந்திர லிஸ்ட் நீங்களே எழுதி வைக்கும் வடிவில் தமிழில் தனியாக தயார் செய்து தரலாம். ஓம் அருளுருவான அன்னையே போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அறமறையின் முதல்வியே போற்றி. ஓம் அறம் வளர்த்தாயே போற்றி. ஓம் ஆதிபிடா பரமேஸ்வரியே போற்றி. ஓம் அகந்தையை தீர்ப்பளே போற்றி. ஓம் அரணாரின் நாயகியே போற்றி. ஓம் அருவமும் உருவமும் மானாய் போற்றி. ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி. ஓம் உலகத்தார்க்கு உயிரே போற்றி. ஓம் கும்முளினை அகற்றுவாய் போற்றி. ஓம் ஊமைக்கு அருளினாய் போற்றி. குல தெய்வமே போற்றி. ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி. ஓம் எல்லையில் அம்பையே போற்றி. ஓம் ஏழைகளுக்கு உதவியே போற்றி. ஓம் ஞானிகளுக்கு ஞானியே போற்றி. ஓம் ஐந்தெழுத்தின் அரசியே போற்றி. ஓம் ஐம்புலங்களை காத்தருள் போற்றி. ஓம் ஐஸ்வர்யம் தருவாய் போற்றி. காலம் தாண்டிய காமாட்சியே
போற்றி. ஓம் கடன் தீர்த்த கருணையிலே போற்றி. ஓம் காப்பவளே காமாட்சியே போற்றி. ஓம் கண்ணீரே துடைத்திடுவாள் போற்றி. ஓம் கனவினில் வந்த காத்தவளையே போற்றி. ஓம் காயத்ரேரி மந்திர ரூபிணியே போற்றி. ஓம் காஞ்சி மாங்காட்டு மகாதேவியே போற்றி. ஓம் காமதனித்த காமாட்சியே போற்றி. ஓம் காமாட்சி தாயே போற்றி. ஓம் காலமெல்லாம் காத்தவளாய் போற்றி. ஓம் காவலராகிய காமாட்சியே போற்றி. ஓம் குழந்தை பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் குடும்பம் காக்கும் குமாரியே போற்றி. ஓம் கேடுகளை களைந்த கருணையே போற்றி. ஓம் கேள்வியால் காத்த காமாட்சியே போற்றி. ஓம் கருணைகள் தீர்க்கும் கோகிலையே போற்றி. ஓம் கோரதோஷம் நீக்குவாய் போற்றி. ஓம் கோயில் இளமை தருவாய் போற்றி. ஓம் கோவிந்தி நாமம் சொல்லவளே போற்றி. ஓம் சக்தி சிவ சகாயினிலே போற்றி. ஓம் சந்தோஷம் தரும் சக்தியே போற்றி. ஓம் சகல லோகங்களும் ஆழ்வாய் போற்றி. ஓம் சகல சித்திகளும் தருவாய் போற்றி. ஓம் சக்தி விநாயகி நாயகியே போற்றி. ஓம் சமாதி தரும் சமயத்துளே போற்றி. ஓம் சமயக்கலை அறிவாளவளே போற்றி. ஓம் சமயம் தாண்டி நின்றவளே போற்றி. ஓம் ஞானம் தரும் வானரூபையே போற்றி. ஓம் ஞான சக்தி வளர்ப்பவளே போற்றி. ஓம் ஞானியர்களின் ஞானியே போற்றி. ஓம் ஞான வழி காட்டுவாளவளே போற்றி. ஓம் ஞானமும் அதும் அருள்வாய் போற்றி. ஓம் ஞான வழங்கும் ஞாயே போற்றி. ஓம் ஞான ரசம் தருவாளவளே போற்றி. ஓம் ஞான சக்தி ஆனவளே போற்றி. ஓம் ஞான வழி பெற வழங்கவளே போற்றி. ஓம் தன்னை துதித்தால் தரித்தருள் போற்றி. ஓம் தனியே தன்னை தழுவி நின்றவளே போற்றி. ஓம் தன்னை துதித்தால் தரித்தருள் போற்றி. ஓம் தன்மயமாக நின்ற தெய்வமே போற்றி. ஓம் தாமரை மலர்ந்த தாயே போற்றி. ஓம் தாய்
தாங்கும் தலமாக நின்றவளே போற்றி. ஓம் தாய்மை புரிந்த தாமரையே போற்றி. ஓம் தன்னை தழுவி தழுவி போற்றி. ஓம் திருமணம் சமயம் தருவாய் போற்றி. ஓம் திருமணவரம் அருள்வாய் போற்றி. ஓம் திருமணத் தடைகள் நீக்குவாய் போற்றி. ஓம் திருமண பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் திருமண சந்தோஷம் அருள்வாய் போற்றி. ஓம் திருமண வாழ்க்கை காக்கவளே போற்றி. ஓம் திருமண கல்யாணம் அருளாய் போற்றி. ஓம் திருமண மங்களம் தருவாய் போற்றி. ஓம் திருமண வாக்கியம் தருள்பவரே போற்றி. ஓம் திருமண வரம் தரும் தாயே போற்றி. ஓம் நல்ல குடும்பம் தருவாய் போற்றி. ஓம் நலிவுகள் நீக்கி நலன் தருவாய் போற்றி. ஓம் நாமாவழி சொல்ல நலிவு போக்கவளே போற்றி. ஓம் நம்மை நாடி நலன் தருவாய் போற்றி. ஓம் நலிவு நீக்கி நலம் தருவாய் போற்றி. ஓம் நடனம் செய்யும் நடம்புரியே போற்றி. ஓம் நடன ரசித்த நடராஜியே போற்றி. ஓம் நடனம் கற்ற நடம்புரியே போற்றி. ஓம் நடனத்தால் நடத்தும் நடம்புரியே போற்றி. ஓம் நடன ரசம் தரும் நடம்புரியே போற்றி. ஓம் பாவங்கள் தீர்க்கும் பரமேஸ்வரியே போற்றி. ஓம் பார்வைக்கருள் புரிவாளவளே போற்றி. ஓம் பாக்கியம் தரும் பராசக்தியே போற்றி. ஓம் பாக்கிய நலன் அருள்பவளே போற்றி. ஓம் ஆரதி பூஜை புரிந்த பார்வதியே